மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகேனா எஸ் தினேஷ் கார்த்திக் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பால் ராயல்ஸுக்காக SA20ல சைன் பண்ணியிருக்காரு. உண்மையுமே சூப்பரான ஒரு மேட்ரு. ஆக்சுவலி என்னன்னா, இந்தியன் பிளேயர்ஸ் எப்படி ப்ரோ அந்த பிரான்சைஸ் லீக்ல எல்லாம் விளையாட முடியுங்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்தியன் பிளேயர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த லீக்ல வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய் விளையாடலாம். அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆகணும். லைக் IPL, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட், இது மாதிரி எல்லாத்துல இருந்தும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேர்ல்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு பிரான்சைஸ் கிரிக்கெட் விளையாடலாம். இப்ப நிறைய பேர் அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. ராபின் உத்தப்பாலாம் நிறைய டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காரு, அபுதாபி லீக்லாம் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வரிசையில தான் இப்ப தினேஷ் கார்த்திக் வந்து SA20க்கு போறாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் SA20க்கு போறாங்க. ஆக்சுவலி IPL-க்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸா ஆக போற ஒரு லீக் வந்து SA20 அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா SA20 2 வருஷம் நடந்து முடிஞ்சிருக்கானா அந்த 2 வருஷத்துல நிறையவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு பயங்கரமான அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதுக்கு ஒரு வரவேற்பு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஈவன் தோ சவுத் ஆப்பிரிக்காவை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இருந்து அதை பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார்ட்டும் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்தியன் ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னும் அது வந்து போக போக நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இது மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள போய் ஆடுறாங்க அப்படின்னா அது இன்னமும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி இந்தியன் பிரீமியர் லீக் IPL-ஓட ஓனர்ஸ் தான் அங்க டீம்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. பட் இப்போ இந்தியன் பிளேயர்ஸ் உள்ள போறாங்க அப்படிங்கிறப்போ அது சூப்பரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி தினேஷ் கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் SA20க்கு. பால் ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸோட சிஸ்டர் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பிங்க் இல்ல, சோ அதனால அந்த கேர்ள் அப்படின்றதுல தான் போவாங்க. சோ வந்து ஸ்மால் சிஸ்டரோ ஏதோ அப்படிதான் சொல்லுவாங்க பால் ராயல்ஸ். அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா இது இன்னைக்கு நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு அறிவிச்சாங்க. என்ன அப்படின்னா பிராண்ட் அம்பாசிடரே SA20க்கு வந்து தினேஷ் கார்த்திக் தான் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்ப இந்த 100 டோர்னமெண்ட் இங்கிலாந்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா DK கோச்சா இருந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி IPL-ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாலும் RCB-யோட பேட்டிங் கோச்சா உள்ள வந்திருக்காரு. எவ்வளவு வேலை தாங்க இவர் பாப்பாரு. ஆனா உண்மையிலுமே ஒரு செமையான ஒரு டேலண்ட். தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ண கிரிக்கெட்டர்ஸ்லயே தினேஷ் கார்த்திக், அஸ்வின் இவங்கலாம் ரொம்ப முக்கியமான டேலண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். DK இந்தியன் டீமுக்காக நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் ரொம்ப மெய் சிலிர்த்து பேசியிருக்காரு. திருப்பி சவுத் ஆப்பிரிக்கால நான் போய் விளையாடுறத வந்து ரொம்ப பெருசா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதே மாதிரி கிரிக்பஸுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து நான் வேற வேற பிரான்சைஸ்ல விளையாடணும்ட்டு. நான் 17 வருஷமா IPL ஆடி இருக்கேன். ஆனா நான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட நான் போனதே இல்லை IPL-ல. ஆனா நான் இப்போ வந்து அவங்களோட இன்னொரு டீமான பால்ஸ் ராயல்ஸ்ல விளையாட போறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து சவுத் ஆப்பிரிக்கால கிரிக்கெட் ஆடுறது அப்படிங்கிறது ஒரு தனி பெட்டரான ஒரு விஷயம். அங்க போயிட்டு நான் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கருத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தினேஷ் கார்த்திக் அட்லீஸ்ட் 1 இயராவது வந்து CSK-ல ஆடிட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பாருன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா CSK மாதிரி ஒரு டீம், தமிழ்நாடு டீம், அதுக்கும் அவர் ஆடல. அண்ட் அவரோட ரொம்ப பெரிய ஆசையே CSK-க்கு ஆடணும் அப்படிங்கிறது தான். சோ CSK-க்கு அவர் ஆடலங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்கும். பட் ஸ்டில் ஓகே, முடிஞ்சிருச்சு. SA20 பக்கம் போறாரு. இந்த வருஷம் பால் ராயல்ஸ் விளையாட்டும். அடுத்த வருஷம் அங்க வந்து இன்னொரு டீம் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். அந்த டீமுக்கு வந்துட்டாரு அப்படின்னா இன்னமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அங்கேயாவது வந்து போயிட்டு விளையாடுறதுக்கான இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் ஓவராலா வந்து ஒரு மனுஷன் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு ரெஸ்ட் எடுப்பாருன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் ஓடலாம், எனக்கு இன்னும் அந்த உடம்புல அந்த தெம்பு இருக்கு, அது வரைக்கும் நான் ஓடுறேன் அப்படின்ட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இன்ஸ்பிரேஷன் பல விதங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான் அதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.